கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே தம்முடைய சமூகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 102 அதனுடைய 27வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீரோ மாறாதவராய் இருக்கிறீர் என்று ஒரு வார்த்தை எங்கே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த சங்கீதத்தை எழுதுகிற மனிதன் பல விதங்களிலே துயரப்பட்டும் பல மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டும் ஏமாற்றப்பட்டும் தனிமைப்படுத்தப்பட்ட அந்த நிலையிலே அவன் தன்னுடைய அந்த வாழ்வின் நிலைகளை தேவ சமூகத்திலே ஒப்புவித்து ஆண்டவர் அவருடைய வாழ்வில் எப்படி இருக்கிறார் என்பதை அவன் உணர்ந்து கொண்டவனாய் தன்னுடைய வார்த்தையை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. அவன் பார்க்கிறான், எல்லா உயிரினங்களும், அது மனிதன், மிருகச்சீவன்கள், அல்லது எல்லா மிருகச்சீவன்கள் மாத்திரமல்ல, இயற்கை வானம், பூமி, அதில் இருக்கிற எல்லா சிருஷ்டிப்புகளும் சூழ்நிலைக்கேற்றபடி மாறிக்கொண்டே இருக்கிறது, மாறுகிறது. ஆனால் கர்த்தர் ஒருவர் தான் மாறாதவராய் இருக்கிறார் என்று அவன் புரிந்து கொண்டவனாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவதை நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நாம் எல்லா விஷயத்திலும் நமக்கு நம்பிக்கை இல்லாவிட்டாலும் சில நேரங்களிலே மலையைப் போல மனிதர்களை நம்புகிறோம் என்று நாம் சொல்லுகிறோம், அல்லது உறவுகளை நம்புகிறோம், அல்லது நமக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் உருவாக ஆரம்பிக்கிறது. ஆனால் இவைகள் எல்லாம் மாறுகிறதா இருக்கிறது. எல்லா சிருஷ்டிப்புகளும் மாறும், எல்லா ஜீவனுள்ளவைகளும் மாறும். ஆனால் மாறாமல் இருக்கிற ஒரே ஒரு தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் சூழ்நிலைக்கேற்றபடி தன்னை மாற்றிக்கொள்ளுகிறவர் அல்ல, எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்கிறவராகவே அவர் இருந்து நமக்காக கிரியை செய்கிறவர். நம்முடைய பலவீனங்களிலேயும் நம்முடைய நிறைவான வாழ்வின் பகுதிகளிலேயும் நம்மோடு கூட அவர் இருக்கிறவர். அவர் மாறுவதில்லை. மனிதன் சூழ்நிலைக்கேற்றபடி மனிதனிடத்திலே மாறியும் கடந்தும் கண்டிக்காமலும் ஸ்தோத்திரம் கண்டுகொள்ளாமலும் போகும் பொழுது கர்த்தர் ஒருவர் தான் மாறாமல் இருந்து அவனை நடத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த உண்மையின்படியே நாம் கர்த்தருடைய அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில ருசி பார்த்து கர்த்தர் ஒருவர் தான் மாறாதவராய் இருக்கிறார், கர்த்தர் ஒருவர் தான் நம்முடைய வாழ்வை விட்டு விலகாத தேவனாய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து இந்த மாறிப்போகிறவைகள் மேலிருக்கிற நம்பிக்கையை விட்டுவிட்டு மாறிப்போகிற அல்லது நிலைத்திருக்க முடியாத நிழலைப் போல கடந்து செல்லுகிற இந்த உலக வாழ்க்கையின் மேல் நம்பிக்கை விட்டுவிட்டு மாற்றமில்லாத ஒருபோது மாறாமல் இருக்கிற கர்த்தர் பேரிலே நம்முடைய வாழ்வை சமர்ப்பித்தவர்களாய் காணப்படுவோம் என்றால் நம்முடைய வாழ்வின் எல்லா துக்கங்களும் சந்தோஷமாய் மாறி, எல்லா துயரங்களும் ஆறுதலாய் மாறி, எல்லா கண்ணீர்களும் துடைக்கப்பட்டு களிப்பாய் மாற கர்த்தராகிய தேவன் கிரியை செய்வார். இந்த உண்மையை அறியாத வரைக்கும் நம்முடைய வாழ்வில் ஏற்படுகிற பல நெருக்கமான காலங்களிலே குழம்பவும் ஐதைரியப்படவும் பலவிதமான நேரங்களிலே ஸ்தோத்திரம் சோர்ந்து போகவும் அது ஏதுவாய் மாறிவிடுகிறது. ஆனபடினாலே நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவர் மட்டும்தான் மாறாதவராயிருக்கிற தேவன். அந்த தேவனை நாம் உறுதியாக பின்தொடருவோம், பற்றி கொள்ளுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்விலே இருக்கிற எல்லா துயரங்களை நீக்கி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாக கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த உலகத்தில் ஆண்டவரே காண்கிற கேட்கிற எங்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுக்கிற எங்களுக்கு மலை போல் தோன்றுகிற எல்லாமே மாறி போகும் ஆண்டவரே. ஆனால் சிருஷ்டி கர்த்தராயிருக்கிறேன் ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான் மாறாதவராயிருக்கிறீர். இந்த உண்மையை நாங்கள் புரிந்து கொண்டு
மாறி போகிறவைகள் மேல் எங்கள் கவனத்தை நம்பிக்கை வைத்து அதை எங்களுடைய வாழ்நாள் நேரங்களை விரயமாக்கி விடாதபடி வீணாக்கி விடாதபடி மாற்றமில்லாத கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து ஸ்தோத்திர வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் கூடவே இருக்கிற கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து இந்த கடினமான காலங்களையும் கடினமான வாழ்வின் பகுதிகளையும் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை தாரும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். மாற்றமில்லாதவராய் இருக்கிற கர்த்தர், மாறாதவராய் இருக்கிற தேவன் எங்களுக்காக எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.